Recording in progress. கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இப்ப நமக்கு நல்லா தெரியும், ரெவிலேஷன்ல நாம இப்போ கடந்த சில வாரங்களாக எதை குறிச்சு நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம்னா 7 வாதைகளை குறிச்சு நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அதுல போன வாரம் எதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி வாதியா இருக்கக்கூடிய 7ஆம் வாதியை குறிச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சோ நமக்கு நல்லா தெரியும், முதலாம் வாதை எது அப்படின்னா முதலாம் உலக யுத்தம், 2ஆம் வாதை வந்து போல்ஷிக் புரட்சி, 3வது ஜெகோவாஸ் விட்னஸ், 4வது 2ஆம் உலக யுத்தம், 5வது வேட்டிகன் டு கவுன்சில், அதுக்கப்புறமா 6வது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், 7வது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்மகெதோன் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா இதற்கு முன்பாக வந்த 6 வாதைகளும் இந்த பழைய உலக அமைப்பை பலவீனப்படுத்துச்சு. ஆனா இந்த 7ஆம் வாதை என்ன செய்ய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழைய உலக அமைப்பை முற்றிலுமாக என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். முற்றிலுமாக என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிக்க போகுது அப்படின்றத பாக்குறோம். சோ நாம போன வாரம் கூட என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிச்சோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது அப்படின்றத பார்த்தோம். 7ஆம் தூதன் வேற யாரும் கிடையாது, நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர். அவர் மகிமை அடைந்த நிலைமையில இந்த 7ஆம் வாதியை ஊத்துறார் அப்படின்றத பார்த்தோம். அந்த 7ஆம் வாதி எங்க ஊத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்தில் ஊத்துறார் அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னா ஆகாயத்தில் ஊற்றுவது எதை அடையாளப்படுத்துது, ஆகாயத்தில் ஊற்றுவது எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய அவனுடைய ஆவிக்குரிய அந்த ஆளுகைய முற்றிலுமாக என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் வாதையின் மூலமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் முடிவுக்கு கொண்டு வரார் அப்படின்றது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். சோ அதே சமயத்துல நான் அந்த 7ஆம் வாதை ஊற்றப்பட்டதனுடைய விளைவாக அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. சோ இதற்கான விளக்கங்கள் கூட நம்ம தெளிவா பார்த்துட்டோம். 7ஆம் வாதை ஆகாயத்தில் ஊற்றப்படுது. அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய ஆவிக்குரிய அரசாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய முடிவை எது கட்டப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வாதை கட்டப்போகுது. அதே சமயம் வாதைகள் ஊற்றப்படுதே விழுந்து போன தேவ தூதர்கள் மேல அப்படின்றது பாக்குறோம். மேல இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆளுகையின் மீது. அதனுடைய விளைவாக அது ஊத்திட்ட உடனே என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 7ஆம் வாதியினுடைய துவக்கத்தில் சபை வகுப்பார் மகிமை அடைந்து தேவனோடு சென்றுடுவாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இந்த 7ஆம் வாதை ஊற்றப்பட்டதோட விளைவாக அடுத்து என்ன ஒரு சம்பவம் பூமியில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்படின்றத பார்த்தோம். இதற்கான விளக்கத்தையும் நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய மக்கள் புரட்சி வரப்போகுது. மிகப்பெரிய மக்கள் புரட்சி என்ன பண்ண போகுதுன்னா வரப்போகுது. அந்த மக்கள் புரட்சி ஆரம்பிக்கும் பொழுது சபை வகுப்பார் இந்த உலகத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதே சமயத்துல இந்த உலகத்தில் மகா உபத்திரவ காலப்பகுதி ஆரம்பிச்சிருக்கும். இந்த உலகத்துல மகா உபத்திரவ காலப்பகுதி ஆரம்பிச்சு அப்படின்னா 7ஆம் வாதை வேற ஒண்ணும் கிடையாது, மகா உபத்திரவத்தின் காலப்பகுதி தான் நாம் 7ஆம் வாதை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 7ஆம் வாதையின் வாயிலாக நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவருடைய மாம்சத்தில் இருக்கும் பொழுது என்ன சத்தியத்தை பிரகடனப்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து அவர் ஆளுகைக்கு சார்ஜ் எடுத்துட்டார் அப்படின்ற சத்தியத்தை பிரகடனப்படுத்தினாரு. ஆனா எந்த சமுதாயமும் கேட்கல. அப்படி கேட்காத சமுதாயத்திற்கு அந்த சத்தியத்தை 7ஆம் வாதையின் வாயிலாக தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்த்துறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இந்த மக்கள் புரட்சி வரும்பொழுது எப்படி இருக்கும், எப்படி உலகம் அழிப்புக்குள்ள போகுது அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த வாரமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. அப்படின்னா அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கிற வசனம். எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவத்தினுடைய உச்சகட்டத்துல 7ஆம் வாதையினுடைய காலப்பகுதியில மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. பொதுவாவே த கிரேட் சிட்டி மகா நகரம் அப்படின்னு ரெவலேஷன்ல வந்தாலே பொதுவாகவே நாம் என்ன அதற்கு விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாபிலோன் அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நாம அப்படி அவசரப்பட்டு அப்படி ஒரு விளக்கத்தை சொல்லிடக்கூடாது. ஏன்னா பாபிலோன் என்கிற வார்த்தை இதே வசனத்துல தேவன் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கார். அப்படின்னா போப்பு மார்க்கத்தை அடையாளப்படுத்துவதான அந்த பாபிலோன் என்கிற வார்த்தைய தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே வசனத்துல பின்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னா இந்த இடத்துல 3 பங்காக பிரிக்கப்பட்டிருக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா நகரம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வசனத்துல வந்த பூமி அதிர்ச்சினால. பூமி அதிர்ச்சி என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்? மிகப்பெரிய மக்கள் புரட்சி கிளர்ச்சி. சோ அந்த மிகப்பெரிய மக்கள் புரட்சி நிமித்தமாக மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகா நகரம் எதை அடையாளப்படுத்துது, அது ஏன் 3 பங்காக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். 6ஆம் வாதியின் காலப்பகுதியில ஒரு 3 பேர் ஒன்னா சேர்ந்தாங்க. 6ஆம் வாதியின் காலப்பகுதியில 3 பேர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்தாங்க. யார் அந்த 3 பேரு? வேற யாரும் கிடையாதுங்க. மிருகம், வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி. மிருகம், வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி. இவங்க யார அடையாளப்படுத்துறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அரசியலும் மதமும் சேரும் பொழுது அல்லது சிவில் கவர்மெண்ட்டும் போப்பு மார்க்கமும் மற்ற கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேரும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றத 6ஆம் வாதியின் காலப்பகுதியில பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆக்சுவலா 6ஆம் வாதியின் காலப்பகுதியில இவங்க ஏன் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிராத்து நதி வத்தி போறதுனால. ஐபிராத்து நதி வத்தி போகிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஜனங்க ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அப்புறமா 6ஆம் வாதியின் காலப்பகுதியில அவங்க தங்களுடைய ஆதரவை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றாங்க. அப்படி அவங்க ஆதரவை ஸ்டாப் பண்றதுனால அவர்களுடைய ஆதரவை மறுபடியும் பெறுவதற்காக இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னா சேராங்க. சிவில் கவர்மெண்ட், போப்பு மார்க்கம், புராட்டஸ்டன்ட் அமைப்பு. சோ இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்றாங்க. அப்படி ஒன்னா சேருவதற்கு இவங்க எதை பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அவங்க வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா அந்த தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் அப்படின்னா 3 அசுத்த வருது. அப்படின்னா அந்த அசுத்த ஆவிகள் என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம பார்த்துட்டோம்? அசுத்தமான போதனைகள். அப்படின்னா இவங்க 3 பேரும் ஒன்னா எதுக்கு சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு நகரத்தை உருவாவதற்கு. அப்படின்னா நகரத்தை உருவாக்குவதற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது லிட்ரலான நகரம் என்று நாம யோசிக்க கூடாது. சிம்பாலிக்கலா நம்ம சொல்லணும். அப்படின்னா பைபிள் நகரம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அடையாளப்படுத்துது. உதாரணத்துக்கு புதிய எருசலேம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி பாபிலோன் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்பேற்பட்ட ஒரு அமைப்பு அடையாளப்படுத்துதுன்னா போப்பு மார்க்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை, அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் என்கிற அந்த மாபெரும் அமைப்பை அது அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சிட்டி என்ன பண்ண போறாங்கன்னு உருவாக்க போறாங்க. மிகப்பெரிய சிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய அமைப்பு. அது எப்படி இருக்கும்னு தெரியல. எதிர்காலத்துல அது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அந்த 3 பேரும் சேர்ந்து பிலாசபிக்கலா தத்துவ ரீதியான ஒரு அமைப்பை என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா உருவாக்கலாம். அப்படி உருவாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு மகா நகரம் என்று. அதுக்கு நிறைய வசனங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுது.
வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அப்படின்னா இந்த 3 பேருக்கு பின்னாடி இருந்து யார் செயல்பட போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுந்து போன தேவ தூதர்கள். அப்படின்னா இந்த இடத்துல ஆவிகள் என்பது போதனைகள் அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த விழுந்து போன தேவ தூதர்கள் அவர்களுடைய போதனைகளை இவர்கள் வாயிலாக என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்படி இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்படின்னா இவங்க 3 பேருமே சேர்ந்து இவங்களுடைய அசுத்தமான போதனையினால ஏதோ ஒரு அமைப்பை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாக்க போறாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் வல்லமை படைத்தவர்களை ஒன்றாக என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைக்க போகுது. எல்லா நாடுகளையும் ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைக்க போகுது. அப்படின்னா இந்த உலகம், இந்த பழைய உலக அமைப்பு அழிவதற்கு முன்பாக எல்லா நாடும் ஏதோ ஒரு செட்டப்புக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வர போறாங்கன்றத மாற்றுக்கிறதே கிடையாது. அதை தேவனும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமதிக்கிறார். வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாக்கிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா தேவன் என்ன சொல்றாரமா, அவருடைய சினத்தை அவருடைய உக்கிர கோபத்தை ஜாதிகள் மேல் காட்டுவதற்கு ஜாதிகளை கூட்ட போறாராமா, ராஜ்யங்களை கூட்ட போறாராமா. அப்படி கூட்டி பூமி எல்லாமே அழிக்க போறாராம். அப்படின்னா எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லிட்டரலான ஒரு இடத்துல தேவன் இவர்களை எல்லாம் கூட்ட போறாரா? கிடையவே கிடையாது. இது நம்ம 6ஆம் ஆதி கூட நம்ம ஒப்புமை பண்ணி நம்ம பார்த்தோம்னா, தொடர்பு படுத்தி நம்ம பார்த்தோம்னா, அந்த 3 பேரும் இணைந்து பூமியில இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் என்ன பண்றாங்கன்னா இணைக்க போறாங்க. அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாம் ஏதோ ஒரு அமைப்பு ரீதியா அல்லது பொருளாதார ரீதியாக ஒன்றா இணையக்கூடிய பட்சத்துல தேவன் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா அழிக்க போறாரு. அது நம்முடைய காலப்பகுதி நடக்க கூட ஆரம்பிச்சிருச்சு. நாம கூட பார்த்தோம். உதாரணத்துக்கு இந்தியால இப்போ ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சு. என்ன மாநாடு தெரியுங்களா? இந்தியால இப்ப நடந்து முடிஞ்ச மாநாடு G20 அப்படின்னு ஒரு மாநாடு. அதே மாதிரி G7 கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான நாடுகள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. நாளைக்கு இந்த G20ல போப்பு மார்க்கம் சேருதுன்னு வைங்களேன். போப்பு மார்க்கம் சேருது அப்படின்னு வைங்களேன். அதே மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய கூட்டமைப்பினுடைய ஒரு அங்கம் வந்து இதுக்குள்ள சேருது அப்படின்னு வைங்களேன். சேர்த்துக்கிறாங்க. ரிலிஜியஸ் பொலிட்டிக்கலா மட்டும் இருக்கிறத சேர்த்துக்கிறாங்கன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலும் மதமும் ஒன்னா ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்படி நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஜஸ்ட் நம்ம புரிந்து கொள்வதற்காக என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் ஏற்கனவே இந்த ப்ராசஸ்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஏற்கனவே பொருளாதாரம் உலகத்துல இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னாயிடுச்சு. ஒரு நாடு அடி வாங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு நாடு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி வாங்கும். சோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரே கோட்ல கூட்டி சேர்க்கக்கூடிய வேலையை மிருகம், வலுசர்பம், கள்ளத்தீர்க்கதரிசி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய போறாங்க. அப்படி தேவனும் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே கோட்ல இணைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஒரு கோட்டை அழிச்சிட்டா எல்லாரும் ஈஸியா என்ன ஆயிடுவாங்க? அழிஞ்சிருவாங்க. அதுதான் தேவனுடைய நோக்கமா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. பட் இது எல்லா வேலையும் 6ஆம் ஆதியில செய்வாங்க. அவங்க இழந்து போன அவர்களுடைய வல்லமையை மறுபடியும் பெறுவதற்காக இப்பேற்பட்ட கூட்டமைப்பை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாக்குவாங்க. அதுல ஒரு காலப்பகுதி வரைக்கும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா சபை வகுப்பார் முடிஞ்சு பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு அடுத்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா மகா நகரம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பங்கா உடையும். அந்த மகா நகரம் என்பது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மிருகம், வலுசர்பம், கள்ளத்தீர்க்கதரிசி சேர்ந்து உருவாக்கிட்ட அமைப்பு 3 பேரை சேர்ந்து உருவாகினது மகாபத்திரத்துல என்ன ஆயிருமாமா? ஸ்பிளிட் இன்டு 3 பார்ட்ஸ். எதனால? பூமி அதிர்ச்சி நிமித்தம். அந்த மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வந்ததுனால, பூமி அதிர்ச்சி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்? மிகப்பெரிய மக்கள் புரட்சி.
அந்த மிகப்பெரிய மக்கள் புரட்சினால என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேர் ஒன்னா சேர்த்து உருவாக்குன அந்த கூட்டமைப்பு உடைஞ்சிரும். இவங்க மாநகரம் போன்ற ஒரு தத்துவ ரீதியான ஒரு பெரிய அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கலாம். எத வேணா உருவாக்கி வச்சிருக்கலாம். பட் அந்த உருவாக்கி வச்சதுக்கு எல்லாம் பின்னாடி யார் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசின் போதனைகள் இருக்கு. பட் அந்த பிசாசுகளின் மீதே வாதை 7ஆம் வாதை. ஏன்னா வாதை ஊற்றப்பட்டதே ஆகாயத்து அதிகார பிரபு இருக்கக்கூடிய இடத்துல. அப்படி ஊத்தப்பட்டதுனால இனி இந்த மாநகரத்தினால இவங்க 3 பேர் சேர்ந்து உருவாக்கிட்ட அந்த தத்துவ ரீதியான மிகப்பெரிய அமைப்பினால் என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா செயல்பட முடியாது. மிருகம், வலுசர்பம், கள்ளத்தீர்க்கதரிசி அவர்கள் எதை இழந்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை அவர்களே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதுவாங்க. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை அவர்களே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதுருவாங்க அப்படின்னு பாக்குறோம். அதுதான் மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இதோடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதிகளுடைய பட்டணம் விழுந்தது. புறஜாதிகளுடைய பட்டணம் விழுந்தது. பட்டணங்கள் இல்ல. நிறைய மொழிபெயர்ப்புகள் பட்டணங்கள் கொடுத்திருந்தாலுமே கூட ஆதி பிரதியா இருக்கக்கூடிய சினையாட்டிக் பிரதியும் அதே மாதிரி பேப்பிரஸ் 47 என்கிற பிரதியும் எதுதான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறஜாதிகளுடைய பட்டணம் என்றுதான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுது. அப்படின்னா அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா இந்த 3 பேரும் சேர்ந்து நகரத்தைனா, திருப்பி சொல்றேன், அது லிட்ரலான நகரம் கிடையாது. திருப்பி சொல்றேன், அது லிட்ரலான நகரம் கிடையாது. இந்த 3 பேருமே சேர்ந்து உருவாக்கிட்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அவங்க ஒற்றுமையா இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்குள்ளவே மகா உபத்திரவத்துல என்ன ஆயிரும்னா, ஒற்றுமை இல்லாம போய் அந்த அமைப்பே இல்லாம போயிடும். அந்த அமைப்பே மிகப்பெரிய அழிவுக்குள்ள வந்துரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 அமைப்புகளும் மிகப்பெரிய அழிவுக்குள்ள போகக்கூடிய காலப்பகுதிக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்குமாமா, மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தேவன் என்ன பண்ண போறாராமா இந்த மகா பாபிலோனுக்கு. யார் இந்த மகா பாபிலோன்? இந்த 3 அமைப்புல இருக்கிறதே மோசமான அமைப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போப்பு மார்க்கம். அதை மட்டும் தேவன் சிங்கிள் அவுட் பண்ணி குறிப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா தேவனால் மறக்கப்படதான் மகாபாபிலன் விரும்பும். ஆனா தேவன் இந்த மகாபாபிலனை நியாயம் தீர்ப்பதற்காக அவளை என்ன பண்றாராமா நினைவு கூறுகிறாராமா. ஏன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய பாவம் வானம் பரியந்த மெட்டினது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனால மகாபாபிலோனுடைய பாவங்களை அநியாயங்களை தேவன் நினைவு கூறுகிறார் அப்படின்றது என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போப்பு மார்க்கத்துக்கு மகாபாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டா அது டைரக்டா தெளிவா ஒரே ஒரு அமைப்பை தான் அடையாளப்படுத்தும். அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போப்பு மார்க்கத்தை தான். நம்ம பொதுவா பாபிலோன் அப்படின்னு எல்லா பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தையும் சொல்லிடுவோம். இல்ல, மகா பாபிலோன் அப்படின்னா அது போப்பு மார்க்கம் தான். மற்ற பெயர் சபை அமைப்புகள்லாம் பாபிலோன் குமாரத்திகள். பட் மகா பாபிலோன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா போப்பு மார்க்கம். இத்தனைக்கும் காரணம் யாரதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க. அதனால தேவன் என்ன பண்றாராமா, தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படிக்கு. அப்படின்னா மகாபாபிலோனுக்கு தேவன் என்ன பண்றாராமா, அவருடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கிறாராம். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்றது பார்த்தோம்னா, பாத்திரம் என்பது அனுபவத்தை அடையாளப்படுத்துது. இந்த இடத்துல ரசம் அதாவது மது என்பது பல அர்த்தங்களை உடையது. அதுல ஒண்ணு கொள்கைகளின் பலன். அதாவது இந்த மது உண்மையில் மகாபாபிலோனுக்கு விரும்பத்தகாதது அப்படின்றது நமக்கு புரியுது. அப்படின்னா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகாபாபிலோன் இந்த சுவிசேஷ யுக கால பகுதியில இருண்ட யுகத்துல தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்களை என்ன கொடுமைப்படுச்சு, அதுக்கு ரெட்டிப்பா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்கிரமாகிய
கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி. அப்படின்னா பாத்திரம் என்பது அனுபவத்தை அடையாளப்படுத்தும். எப்பேற்பட்ட அனுபவங்களை வாங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய உக்கிரமான கோபம் வெளிப்படும் பொழுது ஒரு அனுபவம் வரும் பாத்தீங்களா? அப்பேற்பட்ட அனுபவத்தை யார் ருசி பார்க்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போப்பு மார்க்கம் ருசி பார்க்கும். ஆக்சுவலா குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையாக எதை குடிப்பாங்களாமா? நச்சு மூலிகையினுடைய ரசத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுப்பாங்களாமா. அந்த மாதிரி மகாபாபிலோனுக்கு உக்கிரமான மது இந்த இடத்துல குடிக்க கொடுக்கப்படுது. இத குடி அப்படின்னு என்ன பண்றாரு? தேவன் கொடுக்கிறாரு. இந்த பாத்திரம் முழுவதும் எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய கோபாக்கியம் நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா மகா உபத்திரவ காலத்துல இப்பேற்பட்ட அழிவு வர போறதுல போப்பு மார்க்கம், இப்பேற்பட்ட அழிவு வர போறதுல மகா உபத்திரத்துல எந்த போப்பா இருப்பாருன்னு தெரியுது. ஒருவேளை போப் பிரான்சிஸ் இருப்பாரா, இல்ல இவருக்கு அடுத்த போப்பு இருப்பாரான்னு தெரியாது. ஆனா மாற்றின அந்த போப்பு தான் பாவம். ஏன்னா கடைசியா மகா உபத்திரத்துல மாற்ற போப்பா அவர் மாட்ட போறாரு. என்ன கதி ஆக போறாருன்னு தெரியாது. கார்டினல்ஸ் என்ன கதி ஆக போறாங்கன்னு தெரியல. பிஷப்ஸ் என்ன கதி ஆக போறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய அமைப்புகள்லாம் எப்படி சூறையாடப்பட போகுது அப்படின்னு தெரியல. அவர்கள் கண்ணு முன்னாடி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய கோபாக்கியாகிய மது உள்ள பாத்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நிர்மூலமாக போது போப்பு மார்க்கம் ரோமன் கத்தோலிக்க சபை. தாய்க்கு அந்த டீலா, மற்ற குமாரத்திகளுக்கும் அதே நிலைமைதான் என்பதுல மாற்றத்திற்கு கிடையாது. சோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மகா உபத்திரவத்துல எதுதான் அழியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத ரீதியான அமைப்பு அழிஞ்சிருச்சு. அடுத்து வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா அடுத்து மகா உபத்திரவ காலத்துடைய உச்சத்துல என்ன நடக்குமா? தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா இந்த வசனத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனத்தினுடைய டைமிங் எந்த காலப்பகுதியில, அதாவது மகா உபத்திரவத்துல எப்போ இது நடக்க போகுது அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். சோ நமக்கு நல்லா தெரியும், 7ஆம் வாதை முடியும் பொழுது அந்த மகா உபத்திரவத்தினுடைய கடைசி தருவாயில தேவன் என்ன சொல்வார் பாத்தீங்கன்னா, எப்படி அமளியா இருக்கும், ஒரே அமளியா இருக்கும் உலகமே. அப்போ தேவன் என்ன சொல்வார்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள் சொல்லு. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை சொன்னோம். அதே சமயத்துல நமக்கு நல்லா தெரியும், இந்த 7ஆம் வாதை எங்க ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாயத்தின் மீது, பிசாசுகளின் மீது, அவருடைய ஆளுகையின் மீது. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சபையினுடைய மகிமை அடைதல் நடந்துச்சு. சபையினுடைய மகிமை அடைதல் நடந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அமைப்புகளுடைய எல்லா தவறுகளும் எக்ஸ்போஸ் ஆகும். அதன் மூலமாக மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வரும். அதுதான் தண்டர், இடி. அதுக்கு அடுத்தது எது வரும் அப்படின்னா, மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி அதுக்கப்புறமா வரும். அந்த பூமி அதிர்ச்சி வேற ஒண்ணும் கிடையாது, மிகப்பெரிய மக்கள் புரட்சி. அந்த மிகப்பெரிய மக்கள் புரட்சி நிமித்தமாக மகாநகரம் 3 பங்கா பிரியுது. இந்த மகாநகரம் 3 பங்கா பிரியுது என்பது வேற ஒண்ணும் கிடையாது, மிருகம், வலுசர்பம், கள்ளத்தீர்க்கதரிசி 3 பேரும் சேர்ந்து உருவாக்கிட்ட அந்த அமைப்பு ஒண்ணு இல்லாம போகுது. அது போயிட்ட பிறகு தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவை யார குடிக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போப்பு மார்க்கத்தை குடிக்க சொல்றார். விச் மீன் இந்த சமயத்துல கரெக்டா நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகு மாகோகின் யுத்தம் நடக்கும். இதே சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடக்கும் பொழுது அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில தான் மகாபாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவு என்னாக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். மத ரீதியான அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு. அப்படின்னா மத ரீதியான அமைப்புக்கே ஒரு மிகப்பெரிய முடிவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான வல்லமைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய முடிவு வரும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மத ரீதியான அமைப்புக்கு
வரக்கூடிய முடிவுக்கும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வரக்கூடிய முடிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கந்தகம் எரிகிற அக்னி கடல்ல தள்ளப்படுகிறார்கள். விச் மீன் போப்பு மார்க்கமும் புராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் இரண்டாம் மரணத்துக்கு போகுது. இரண்டாம் மரணம்னா நித்திய அழிவுக்குள்ள அந்த அமைப்புகளே போயிருது அப்படின்றத பார்க்கிறோம். இதுதான் நாம கலைகள் சுட்டெரிக்கப்படுகிறதோட தொடர்பு படுத்தி என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். ஆனா இது மத ரீதியான விஷயம். பட் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியாது. ஏன்னா நாடுகளுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தியாசமான இனத்தை சார்ந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும். 1000 ஆண்டு அரசாட்சிக்கு உள்ள கூட ஈவன் 1000 இயர்ஸ் முடியும் பொழுது கூட இந்த இன ரீதியான வித்தியாசங்கள் இருக்கும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பிளாஸ்ல வித்தியாசமான பிளாஸ் இருக்கு பூக்கள்ல. அந்த மாதிரி எல்லாருமே 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல பரிபூர்ண மனிதர்களாக இருப்பாங்க. அதுக்கு அநேக வசனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. நேஷன்ஸ், நாடுகள், ஜாதிகள் 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறமாவும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நமக்கு ரெவலேஷன் 20th சாப்டர் 7ல இருந்து 10 வரைக்கும் வசனம் இருக்கு. சக்கரியா 14ஆம் அதிகாரத்துல நமக்கு வசனம் இருக்கு. அப்படின்னா எதை அரசியல் ரீதியா இழக்கலாம்? அவர்களுடைய நாடாளுமன்றங்களை இழக்கலாம், அவர்களுடைய சர்வாதிகாரிகளை அவங்க இழக்கலாம், அவங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு மானிட்டரி ஐடென்டிட்டிஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன இருக்குது? இந்த நாட்டுக்கு வந்து ருப்பி, இந்த நாட்டுக்கு டாலர்ஸ், அது இழக்கலாம். ஆனா ஒரு ஃபேமிலி ஐடென்டிட்டி இருக்கு பாத்தீங்களா? ஃபேமிலி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு நாம தமிழர்கள், நாம எல்லாம் சேர்ந்து இந்தியா இருக்குது. இது இப்படிதான் நம்ம என்ன சொல்றோம்னா நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வருவதற்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நம்ம ப்ராபசில எசேக்கியேல் எல்லாம் கூட நம்ம வாசிச்சிருக்கோம். ராஜ்யத்துல தேவன் இந்தந்த ஜனங்களுக்கு இந்தந்த இடங்கள் என்று என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்படின்னா 20ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் அழியும். நல்லா புரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் என்ன ஆயிரும்னு அழிஞ்சு போயிடும். ஆனா நாட் ஆஃப் நேஷன்ஸ், எத்னிசிட்டிஸ், விச் மீன் அந்த நாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் பாத்தீங்களா? அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளம் அழியாது. எப்படின்னா அவங்களுடைய பாலிட்டிக்ஸ் லைக் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசாளுகிற அந்த சிஸ்டம்ஸ் தான் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சிரும். பட் நாடுகள் என்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஏன்னா சக்கரியா 14ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிடலாம். சக்கரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. 17ஆம் வசனம் முதல். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ? எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ? எப்பொழுது? கோகு மாகோகு யுத்தம் முடிஞ்ச பிறகு. அப்படிங்களா? வாசிச்சிடலாம். 16 வாசிச்சுட்டு இது 17 வாசனம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சக்கரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெளிவா என்ன சொல்லுதுன்னா, எருசலேமுக்கு விரோதமாக வந்த ஜாதிகளில் மீதியானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா எருசலேமுக்கு விரோதமாக வந்த ஜாதிகள் என்றால் எதை அடையாளப்படுத்துது? நாடுகள். அந்த நாடுகளில் மீதியானவர்கள் படிங்க. மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். வருஷா வருஷம் எருசலேமுக்கு வருவார்கள். அப்படின்னா எருசலேம் தான் தலைநகரம், முற்பிதாக்கள் தான் அதனுடைய ராஜாக்கள் என்று இவர்கள் மீதியா இருக்கக்கூடியவர்கள் யாரு? இந்த இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா வந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்களாமா? எருசலேம் தான் தலைநகரம், முற்பிதாக்கள் தான் அதனுடைய கிங்கு, உலகத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் முற்பிதாக்கள் தான், மேல கிறிஸ்து தான் ராஜா அப்படின்றத அவங்க அங்கீகரிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அங்கீகரிக்கும் பொழுது நாடுகள் இருக்குது.
17ஆம் வசனம். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சமயத்துல நிறைய நாடுகள் புதிய உடன்படிக்கை அக்செப்ட் பண்ணிக்கும் இனிஷியலா. ஆனா பூமியில் உள்ள வம்சங்களில் யாரெல்லாம் சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்ள வரலையோ அவர்களின் மேல் வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. அவர்களின் மேல் என்ன வருதில்ல? மழை வருஷிப்பது இல்லை. அப்படின்னா என்ன புரியுது? எந்தெந்த நாடுகள் எல்லாம் முற்பிதாக்களுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அந்த நாடுகளுக்கு தொடக்கத்துல ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காது. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் எடுத்த உடனே ஏத்துக்கிட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த நாடுகள், அந்த இனத்தார், பாகிஸ்தான் இனத்தார் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு வைங்க. அப்படின்னா ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் அங்க போகும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இனத்தார் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ நாம அக்செப்ட் பண்ணல, நம்ம கண்ட்ரிக்கு என்ன வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம் பிளெஸிங்ஸ் வரல அப்படின்னு. அப்படின்னா ஒன்ஸ் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம் பிளெஸிங்ஸ் வந்துரும். அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவத்துல எதுதான் முற்றிலுமா நித்திய அழிவுக்குள்ள போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத ரீதியான அமைப்புகள். ஆனா ஜாதிகள் பொறுத்த வரைக்கும், நாடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நாடுகள் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளல, சில நாடுகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சிஸ்டம் ஸ்டில் என்னதான் ஆயிட்டு இருக்குது அந்த இடத்துல. அந்த ஒவ்வொரு நாடுகள்லயும் என்னதான் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நாம தெளிவா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கணும். அப்படின்னா நாம மகா உபத்திரவத்துல மிகப்பெரிய மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது கம்ப்ளீட்டா என்ன கற்பனை பண்ணிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, எந்த சிஸ்டமே துளி கூட இருக்காது, யார் வேணா இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட அனார்கி இருக்குமா ப்ராபசி சொல்லுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். பட் கம்ப்ளீட்டா அப்படி என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா போகாது அப்படின்றத பார்க்கணும். சோ அதுதான் நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம் தீவுகள் யாவும் அகன்று போயின. தீவுகள் என்பது குடியரசுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அகன்று போகுதல் என்பது அவைகளுடைய முடிவை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அதாவது பல பிரச்சனைகளை சந்தித்து அதற்கான தீர்வு காண இயலாமல் குடியரசுகள் தத்தளிக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். பர்வதங்கள் காணப்படாமல் போயின அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படின்னா இந்த பர்வதங்கள் எதை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம சொல்றோம் இல்லையா G7 G20 நேஷன்ஸ் மலைகள் மாதிரி இருக்காங்க. சோ அவங்களுடைய பொருளாதார கொள்கைகள் தான் இந்த உலகத்தையே நடத்துது. மற்ற ஐலாண்ட்ஸ்லாம், மற்ற குடியரசுகளாகட்டும், மற்ற சின்ன சின்ன கண்ட்ரிஸ் ஆகட்டும் அதனுடைய நிழல்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பட் இந்த விஷயம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது. மிகப்பெரிய முடிவுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்றத தெளிவா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பார்த்து நம்ம தெளிவா என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா தெளிவா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவத்துல மத ரீதியான அமைப்பு முற்றிலும் அழிஞ்சு போயிடும். கவர்மெண்டோட எல்லா சிஸ்டம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். பட் கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் சிஸ்டம்ஸ் அழியுமே தவிர்த்து அந்த ஜாதிகள், அந்த வம்சங்கள், அந்த இனத்தினுடைய ஐடென்டிட்டி அப்படியேதான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். பட் ஸ்டில் அந்த நாடு ரன் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு செட்டப் ஸ்டில் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஏதோ கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டில் அவங்க நாடாதான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரத்துக்கு அப்புறமும் ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சு. அதே சமயத்துல என்னவும் பாக்குறோம் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய நாடுகள்ல மீதியானவர்கள் என்ன பண்ணுவாங்க வருஷா வருஷம் எருசலேம்ல கூடார பண்டிகையை ஆசரிக்க வருவாங்க அப்படின்னு பாக்குறோம். கூடார பண்டிகைனா எந்த விதமான வேறுபாடும் இல்லாம எல்லாருமே ஒண்ணு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையை புரிய வைப்பதற்காக தேவன் கொடுத்த பண்டிகை. சோ அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு நாங்க வரோன்னு ஒருத்தர் யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான் புது உடன்படிக்கை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத தெளிவா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்தா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவத்துல எல்லாரும் செத்து போக மாட்டாங்கன்னு புரியுது. எல்லாருமே செத்து போக மாட்டாங்கன்னு புரியுது. மகா உபத்திரம் மிகப்பெரிய மகா உபத்திரம் தான், மாற்று கருத்தே கிடையாது.
மகா உபத்திரவம் இது வரைக்கும் உலகம் சந்திக்காத ஒரு உச்சகட்ட சம்பவம் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல நிச்சயமா மரணங்கள் இருக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எல்லாருமே செத்து போயிருவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 750 கோடியா 800 கோடியான்னு தெரியல. 100 கோடி பேர் சாகிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? 100 கோர்ஸ் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 100 கோர்ஸ் 100 கோர்ஸ் ஏறக்குறைய இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல முக்காவாசி. அது 150 crores கூட எடுத்துக்கலாமே. அது எடுத்துக்கணும்னாலே இந்தியால இருக்கக்கூடிய எல்லாருமே செத்து போனா எப்படி இருக்கும்? அதுவே எவ்வளவு பெரிய மரணம் இல்லையா? அப்படி பார்த்தாலுமே ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 500, 600 கோடி நிச்சயமா என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரோட தான் இருப்பாங்க. எல்லாரும் என்ன ஆக போறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா உபத்திரவத்துல செத்து போறது இல்ல. ஆனா என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, உச்சக்கட்ட உபத்திரவத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் உச்சக்கட்ட உபத்திரவத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அனுபவிப்பார்கள். அப்படி அனுபவிக்கிறது எப்படி இருக்குமாமா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியா இருந்தது. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல விழுந்தது. அப்படின்னா இந்த வசனம் மகா உபத்திரவத்தின் காலப்பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை பற்றினது. இந்த வசனம் எதை பற்றினது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய நிறுவனங்களையோ அல்லது மிகப்பெரிய நாடுகளை பற்றி இது கிடையாது. இந்த வசனம் மகா உபத்திரவ காலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை பற்றினது. அப்படின்னா இந்த வாதையினுடைய இந்த ஒரு அதிகாரத்துல வரக்கூடிய கடைசி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் கடைசியா இந்த 7ஆம் வாதையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த மனுக்குலத்துக்கு புரிய வைக்க விரும்புகிறார். பட் அவர் புரிய வைக்கக்கூடிய அந்த உண்மை எப்படி இருக்குதா மனுஷனுக்கு? பெரிய கல்மழை வானத்துல இருந்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா மழை தண்ணீர் எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா சத்தியம். கல்மழை எதை அடையாளப்படுத்துன்னா கடினமான சத்தியம். கடினமான சத்தியம். இப்பேற்பட்ட கடினமான சத்தியத்தை மனுக்குலம் புரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விரும்புறாரு. ஆனா 7ஆம் வாதியில புரிஞ்சுக்கினாங்களா அப்படின்னு கேட்டா புரிஞ்சுக்கல. ஏன்னா அந்த கல்மழையினால உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதா இருந்தது. அப்படின்னா தெரியும் என்ன புரியுதுன்னா, அவங்க லெசன்ஸ் புரிஞ்சுக்கல, பாடத்தை கத்துக்கல மனுக்குலம் 7ஆம் வாதியினுடைய முடிவுல. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை தூஷித்திருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். காரணம் என்னன்னா, அந்த கல்மழை எக்ஸ்ட்ரீம்லி சிவியரா இருந்திருக்கு. ஹேண்டில் பண்ண முடியல. அத்தனை கோடி ஜனங்கள் உலகத்துல அப்பேற்பட்ட மகா உபத்திரவ காலத்துல இருக்கும் பொழுது இந்த விஷயம் நடக்குது. அப்படின்னா தாளந்து நிறையான பெரிய கல்மழை வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது எதை அடையாளப்படுத்துது? பெரிய கல்மழை என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம பார்த்துட்டோம். கடினமான சத்தியம். அது வானத்திலிருந்து வந்திருக்கு. அப்படின்னா அந்த கடினமான சத்தியத்தை தேவன் மனுக்குலத்து மேல போடுறார். அப்படின்னா என்ன சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாளந்து நிறையான அப்படின்னு சொல்லப்படுறார். அப்படின்னா தாளந்து நிறையான அப்படின்னா எதை அடையாளப்படுத்துது அப்படின்றதுக்கு நமக்கு 1 ராஜாக்கள்ல க்ளூ இருக்கு. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ராஜா அவ்வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கும்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்ற போது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனால் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது ஒரு தாளந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றார். அப்படின்னா தெளிவா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் வசனத்திலிருந்து நாம இந்த சிம்பிளை நம்ம கண்டுபிடிச்சோம்னா, தாளந்து என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒரு மனுஷீக ஜீவனுடைய வேல்யூவை அது அடையாளப்படுத்தும். த வேல்யூ ஆஃப் மேன்ஸ் லைஃப். மனுஷனுடைய ஜீவன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஜீவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மதிப்பை அது அடையாளப்படுத்தும். நமக்கு நல்லா தெரியும், வெள்ளாடு செம்மறியாடு ஓமையில இருந்து
ஒரு மனுஷனுடைய உண்மையான மதிப்பு ஒட்டுமொத்த மனுக்குலமும் புரிஞ்சுக்கணும். சக மனுஷனுடைய மதிப்பை, அவனுடைய ஜீவனுடைய மதிப்பை புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய நோக்கமே. அதுல வெள்ளாடு வகுப்பார் ஜனங்களுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. பட் வெள்ளாடு அதை கற்றுக்கொள்ள போறதே இல்லை. ஆனா 7ஆம் வாதை டோட்டலா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை போல் பிறனை நேசி, தன்னை போல் பிறனை நேசி. அதுதான் தேவன் வானத்திலிருந்து போடுறாரு. இது கடினமான சத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடினமான சத்தியம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1 ராஜாக்கள்ல பாத்துட்டோம். ஒரு தாளந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஜீவனுக்கு ஈக்குவலா இருக்கு. பட் பட் 7ஆம் வாதிய தேவன் அனுமதிக்கிறதுடைய நோக்கமே கடைசியில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துடைய சாராம்சமா இருக்கக்கூடிய தன்னை போல் பிறனை நேசிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வானத்துல இருந்து போடுறாரு. ஆனா இந்த பாடத்தை எடுத்துக்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்க முடியல. 7ஆம் வாதியும் எடுத்துக்க முடியல. ஏன் தெரியுமா? மனுஷன் மனுக்குலம் ஆதாம் பாவம் பண்ணதுல இருந்து சுயநலத்தினால மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க. சுயநலம் பத்தி மட்டும்தான் மனுக்குலத்துக்கு தெரியும். என்னுடையது, ஏன் வீடு, ஏன் சொத்து, ஏன் காரு, ஏன் பங்களா, ஏன் வாழ்க்கை, ஏன் சொந்தம், ஏன் வேலை, ஏன் ரிட்டையர்மெண்ட், என்னுடைய சேவிங்ஸ், இப்படிதான் மனுஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா வெளியரங்கமான ராஜ்யம் ஆரம்பிச்சு விட்ட உடனே மனுக்குலம் திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்து புரிஞ்சுக்கும், தேவன் இந்த மனுஷன் கட்டி வச்ச இந்த மாபெரும் அமைப்பை உடைச்சு எரிஞ்சாரு 2ஆம் உலகத்துல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நீதியான விஷயம்தான். ஏன்னா மனுஷன் அவருடைய கட்டமைப்பை சுயநலத்தினால கட்டியிருக்க. ஆரம்பத்துல இருந்தே 6000 வருஷமா அகாப்பே முழுவதுமாக இல்லாமலே போயிருக்கு. அதை அழிச்சிட்டு மனுஷன் புரிஞ்சுக்கணும், அவருடைய அயலானுடைய வேல்யூ என்ன பண்ணிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோ. அயலானுடைய வேல்யூ என்ன பண்ணிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோ. அப்படின்னா இந்த ஒரு சத்தியம் வானத்துல இருந்து வருது. பட் ஆனா 7ஆம் வாதியினுடைய காலப்பகுதியில, மகாபத்திரத்துடைய காலப்பகுதியில மனுக்குலம் சுயநலத்துல ஊறி போயிருப்பாங்க. அதனால அந்த சமயத்துல அவர்களால் அந்த பாடத்தை என்ன பண்ண முடியாதுன்னா புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்க முடியாம போகக்கூடிய காரணத்தினால அவர்கள் அந்த வாதை நிமித்தம், அந்த மகா உபத்திரவத்தினுடைய அனுபவங்கள்னால கடவுளை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தூஷிக்கிறாங்க. எந்த போதனையை தேவன் புரிய வைக்க விரும்புறாரோ அந்த புரிய வைக்க விரும்புகிறவரே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தூஷிக்கிறாங்க. ஏன்னா அந்த வாதை எக்ஸ்ட்ரீம்லி பிக்கா இருந்திருக்கு. அந்த கல்மழை ரொம்ப பெருசா இருந்திருக்கு. ஆனா இது எக்ஸ்ட்ராடினரி பிக் ட்ரூத், பெரிய கல்மழை, எக்ஸ்ட்ராடினரி சத்தியம். என்ன அப்படின்னு பாத்தீங்க, ஏன் எக்ஸ்ட்ராடினரி சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. 2வது எதுன்னு சொன்னாரு, தன்னை போல் பிறனை நேசிக்கணும் அப்படின்றது கல்மழை மாதிரி. இந்த சத்தியத்துல டைஜஸ்ட் பண்ண முடியாது. கல்மழை ஷவுட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா தேவன் ஏன் இதை புரிய வைக்கணும்னு விரும்புறாருன்னா, இந்த சமூகம் கூட இருக்கக்கூடிய மற்ற ஹியூமன்ஸ் மேல, கூட இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உண்மையான அன்பு செலுத்தாம இனி நீங்க வாழவே முடியாது. இந்த ஒரு ட்ரூத் தான் இந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் புரிய வைக்கணும்னு விரும்புறாரு. அப்படின்னா தேவன் புரிய வைக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனுடைய வேல்யூ இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்க பாத்தீங்களா வேல்யூ, அதை நீங்க பொக்கிஷ மாதிரி பாத்துக்கணும். அதை அப்படி பார்க்கணும். ஒருவேளை நீங்க நித்தியத்துக்கும் வாழணும் விரும்புனீங்கன்னா, இதுதான் மிகப்பெரிய நித்திய சத்தியம் புரிய வைக்கணும்னு தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விரும்புறாரு. ஆனா அந்த சமயத்துல உலகமே கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கும் பொழுது மனுக்குலத்தினால இந்த ஒரு சத்தியத்தை முழுவதுமாக அக்செப்டே பண்ண முடியும்.
தேவன் புரிய வைக்க விரும்புறாரு, உன் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் டைமண்ட். ஆனா அப்ப புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த சமயத்துல அவன் இவ்வளவு நாளா ஆசையா பார்த்துட்டு வந்திருந்த இந்த உலகமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல தன்னை போல் பிறனை நேசின்ற கான்செப்ட் மகாபுத்திரத்துல என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா ஒத்து வராது. எப்பவுமே அனுபவத்திற்கு அப்புறமா தான் பாடத்தை கத்துப்பான். தேவன் தீமையை அனுமதித்தனுடைய காரணம் 7ஆம் வாதை கடைசியில கத்துக்க வைக்க போறது இல்ல, பட் அனுமதிச்சு இந்த ஒரு போதனைய. ஆனா மத்தியஸ்தர் ஆளுகையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிய வச்சிருவாங்க. தன்னை போல் ஏன் பெண்ணை நேசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அவ்வளோ அப்படின்றது. பட் இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு அமைப்பா இருந்துச்சு இந்த மிருகம் வலு செல்வம் காலம் தீர்க்கதரிசி எல்லாம். ஆனா அதுக்கு நேர் எதிராக இந்த உண்மையான சத்தியத்தை ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது 7ஆம் வாதிய தேவன் அனுமதிச்சா இருப்பாங்க, அந்த மகாபத்திரம் அனுமதிச்சா இருப்பாருங்க. அது ரொம்ப ரொம்ப நீதியான விஷயம் அப்படின்னு ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சோ அப்பேற்பட்ட வாதை தான் 7ஆம் வாதை. நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் இந்த 7ஆம் வாதை எவ்வளவு நாள் பிரதர் நடக்கும்? ஏன்னா கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கே. அதெல்லாம் மாட்டினா என்ன ஆகும்? ஒரு உண்மை என்ன தெரியுங்களானா, இதுவும் ஒரு கடினமான ஒரு உண்மைதான். ஹெயில் ஸ்டோன் மாதிரிதான், கல்மழை மாதிரிதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் அவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த 7ஆம் வாதைக்குள்ள நிறைய வேதமானவர்கள் இருப்பார்கள். நிறைய வேதமானவர்கள் இருப்பார்கள். பைபிள் ஸ்டூடெண்டா பிரதர்? பைபிள் ஸ்டூடெண்ட். சபை வாய்ப்பை இழந்த வேதமான. யோசிச்சு பார்க்கணும். இது நடக்கும் ஒரு நாள் இந்த உலகத்துல. அது நடக்கும்போது நான் வந்தது அப்படின்னா 6ஆம் வாதியினுடைய முடிவிலே பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கேன். இல்ல எங்க போயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம மேல போய் சேர்ந்திருக்கணும். பட் ஒரு கேள்வி வரும், பிரதர் ஆனா எவ்வளவு நாள் பிரதர் நடக்கும், எவ்வளவு வருஷம் மகாபுத்திரம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா பிரதர்ஸ் விளக்க சொல்றாங்க. 7ஆம் வாதைய அதனுடைய காலப்பகுதியை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தேவனுக்கு பெரிய ரீசன்ஸ் எல்லாம் இல்ல. சபை மகிமை அடைஞ்ச உடனே தேவனுடைய அடுத்த நோக்கம் சமாதானமா தான் இருக்கும். தேவையில்லாத எதையுமே தேவன் டிலே பண்ண மாட்டாரு. அப்படின்னா மற்ற எல்லா வாதிகளை விட குறைவான காலப்பகுதியாதான் 7ஆம் வாதை இருக்கும் என்பதுல எந்த விதமான மாற்றம். மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. 7ஆம் வாதிய தேவன் அப்படியே அனுமதிச்சிட்டாருன்னா ஒருத்தர் கூட தப்பிச்சு போக முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்களை குறைக்கிறார். நம்ம மத்தேயு 24 படிக்கும் பொழுதே நம்ம பார்த்திருக்கோம். அந்த வசனத்தில் வரக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சபையை கிடையாது. ஏன்னா சபை அப்ப இருக்கவே இருக்காது மகாபத்திரத்தில். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்காக 7ஆம் வாதியின் காலப்பகுதியை தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா குறைச்சிடுறாரு. ஒருவேளை குறைக்காம இருந்தா ஒரு மனுஷன் தப்பி இருக்க முடியாது, எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. பட் தேவன் அப்படி பண்றது இல்ல, அதை சுருக்கிறாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு நமக்கு. 7ஆம் வாதையினுடைய காலப்பகுதி சுருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எடுத்துக்க வேண்டாம்னு பாத்தீங்கன்னா சில மாதங்கள் இருக்காது, நிச்சயமா சில வருடங்கள் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது. பட் எத்தனை வருடம்ன்றது நமக்கு தெரியாது. பட் இட் வில் பி வருடங்கள். வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஆனா நிச்சயமா குறைவான வருடங்களா தான் இருக்கும். அது எத்தனை வருடமா இருந்தா என்ன, அந்த வருடங்களுக்குள்ள நாம அதிகாரத்தோட நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆமென்.